கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்களுக்குள்ள வாசமாக இருக்க உங்களை அளவிட மாட்டார். கண்ணீரெல்லாம் கேட்கிறார். ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நான் சொல்றேன், யாருமே கேட்கல, கர்த்தர் கூட என் ஜெபத்தை கேட்கல, என் காரியத்தை கேட்கல நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, கர்த்தர் கேட்டு இருக்கிறார். இனி உங்களை அளவே விட மாட்டார். உன் கண்ணீருக்கு முத்துப்புள்ளி வைக்கிறார். கர்த்தர் இவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்க. உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்ட உடனே பாருங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல ஒரு 13 17 வரை பாருங்க. மரியாள் கல்லறையின் அடுக்கை போய் அழுதுட்டு இருப்பார். எதுக்காக? இயேசுவை பார்க்கணும். அவரை அடக்கம் பண்ண வச்சுட்டாங்க. ஆனா அங்க கல் அடைக்கப்பட்டிருக்கு, ஒரு பெரிய கல், அது திறக்க முடியல. அவ அழுதுட்டு இருக்கா. அந்த அழுகையின் சத்தத்தை கேட்ட உடனே பூமி அதிர்ந்தது. மத்தேயுல பாத்தீங்கன்னா, மத்தேயு 28 பாருங்க, அழகா சொல்ல, பூமி அதிர்ந்தது. கல்லறை திறக்க, அந்த கல் உருட்டு போயிட்டு கல்லறை திறக்கப்பட்டு அவ எழுப்பி பார்த்தா. அந்த அழுகையின் சத்தத்தை கேட்ட உடனே பின்னால நின்று மரியாளை என்றார். அவர் திரும்பி பார்த்து ரபோனி என்றார். அதாங்க கர்த்தர். உங்க அழுகையின் சத்தத்தை கேட்டு உடனே அடைக்கப்பட்ட கல்லத்தை எடுத்து உன் கண்ணீரை நீக்கி உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கிற கர்த்தர். ஆகாருடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்து வனாந்தரத்துல அலைந்து திரிந்த ஆகாருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் இஸ்மவேலுக்கு தண்ணீரை கொடுத்தாரானால், உங்க சத்தத்தை கேட்கிற கர்த்தர் அலைந்து திரிகிற உங்களுடைய சத்தத்தை கேட்டு இன்று ஒரு பெரிய மீட்பை தருகிறவர், பெரிய ஜெயத்தை தருகிறார். நீங்க நினைக்காத ஒரு பெரிய ஜெயம் உங்களை தேடி வரும். ஆண்டவர் அப்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்கள் நல்ல தகப்பனே, என் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தந்த கர்த்தர், அந்நாளுடைய கண்ணீரை கேட்டு சாமுவேல் கொடுத்தீங்க. அவர் சொல்றா, சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர். அப்படி ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறீங்க. அடைக்கப்பட்ட வாசலை, அந்த கல்லறையின் வாசலை திறந்தீங்க. அதே போல ஆண்டவரே, அந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளையுடைய அடைக்கப்பட்ட வாசலை திறந்து ஆசீர்வாதத்தை நன்மை செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.